இங்கே பாருங்கள் புயல் ஸ்டார்ட் ஆகி இங்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு. படியிலலாம் தண்ணி. ஐயோ நான் எப்படி மழை வருது பாருங்கள். சென்னையில் புயல் ஸ்டார்ட் ஆகி ஒரே மழையாக பெய்யுது. யாருக்கு எந்த ஆபத்தெல்லாம் வந்தால் பரவாயில்ல. பயங்கர மழை பெய்யுது தெரியுதா? காற்றுலாம் பயங்கரமாக கிளம்பிடுக்குது. இங்கே பாருங்க மழையை. இப்போ பரவாயில்லை. கரண்டெல்லாம் பார்க்கணும். தானாக வந்தோம்னா தானாக போயிடணும். பயங்கரமாக மழை பெய்யுது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பெயரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போனாலும் கரண்ட் நிற்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள் எப்படிலாம் மழை பெய்யணும். பயங்கரமாக காற்று. நைட்டு மணி 3 மணி வந்துமே இப்படி தான் மழை பெய்யுது. கொஞ்சம் மட்டும் குறைஞ்சு பார்த்தா குறையவே இல்லை. அது எப்போ சாமி இந்த மாதிரி மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப காற்றடிச்சு மரம்லாம் விழுந்து கரண்ட்லாம் எல்லாம் பிரச்சனை. ரொம்ப எங்களுக்கு சிரமமாயிடும். எதுவுமே எங்களுக்கு கிடைக்காம போயிடும். ரொம்ப தமிழ் மழை வந்துச்சுன்னா பால் கிடைக்காது, காய்கள் கிடைக்காது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மழை தொடர்ந்து போய் பெஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. சரி கொஞ்சம் மட்டும் நிற்கின்னு பார்த்தா நிற்கவே இல்லை. ஒரே காற்று. மழை குறையும் பார்த்தா குறையவே இல்லை. இருக்கிறதுக்கு அதிகமாக தான் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் இருக்கிறதுக்கு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. குறையும் பார்த்தா குறையில. எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஓனர்லாம் அலர்ட் பண்ணிட்டாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் கரண்ட் ஆஃப் ஆகிடலாம். நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா தண்ணி வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணி இப்போதைக்கு நாங்கள் ஓரளவுக்கு பிடிச்சி வச்சிட்டோம். ஒருவேளை அங்கே தண்ணி தீர்ந்துருச்சு, இந்த கரண்ட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பேசன்லாம் வச்சு தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா பாத்திரம் கழுவுறதுக்கு, பாத்ரூமுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் நாங்கள். அது வரைக்கும் வேறு வழி இல்லை. இந்த மழை தண்ணி தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு காலையிலேயே கால் பண்ணி அலர்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றணும், கரண்ட் ஆஃப் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் குறையுது வருது வருது. இருக்கிறதுக்கு மழை பார்த்திங்கன்னா எப்படி கேட்குதுன்னு ஃபுல்லாக தண்ணியில் போட்டுட்டு மூடு நல்லா இருக்குது. மழையோட சத்தம் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் மழை எப்படி எந்த சைடு அடிக்குது மழை. செம்ம மழை. மெதுவாக கற்றுக்கணும். போச்சு பால் பாக்கெட்லாம் கிடைக்குதா என்னன்னு தெரியல, காய்கள்லாம் கிடைக்குதான்னு தெரியல. கடைக்கு போகலான்னு பார்த்தா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் கடைகளும் ஆகிட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே பகவானே. யாருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் கடவுளே. நீங்கள் தான் துணையாக இருக்கணும். ரொம்ப மழை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுங்க, கரண்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் கரண்ட் ஆஃப் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. கடவுளே என்ன பண்ணுறதுன்னு புரியல. எப்போ வரும்னு கூட தெரியாது. இந்த புயல் நின்னா தான் வந்து கரண்ட்டே வரும். பாருங்கள் மரம்லாம் எப்படி ஆடுதுன்னு. ஸோ பகவானே